Hi friends, this is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா 30 days spoken English class தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனாவது நாள் அப்படினா date 26. ஓகே 26வது நாள். சோ இது வரைக்கும் நான் என்னென்ன கவர் பண்ணிருக்கோம் அப்படினா tenses நம்ம பார்த்தோம் and then modal verbs பார்த்தோம். சோ basic prepositions பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா semi modal verbs. இத பத்தி நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே சோ இதுக்கு முன்னாடி date 25ல நம்ம என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருந்தோமோ அதோட ஆன்சர் வந்து நான் உங்ககிட்ட இப்ப டிஸ்கஸ் பண்றேன். ஓகே என்ன பார்த்திருந்தோம் அப்படினா must அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் வெர்ப் பத்தி நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? must அப்படிங்கக்கூடிய மாடல் வெர்ப். ஓகே சோ நான் என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன்? நான் கட்டாயமாக உன்னுடன் பேச வேண்டும். கட்டாயமாக அப்படினு வந்தாலே must யூஸ் பண்ணனும். So the answer is I must talk with you. I must talk with you. நான் கட்டாயமாக உன்னுடன் பேச வேண்டும். ஓகே சோ எல்லாரும் வந்து கரெக்ட்டா ஆன்சர் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சோ இன்னைக்கு நம்ம செமி மாடல் வெர்ப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. and then நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். சோ செமி மாடல் வெர்ப்ஸ் அப்படினா என்ன? what is mean by semi modal verbs அப்படினா சோ இந்த செமி மாடல் வெர்ப்ஸும் மாடல் வெர்ப்ஸ் மாதிரியே தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படும். ஓகேவா? அதுல மெயினா வந்து 4 இருக்குங்க. என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா used to, need to, ought to, dare அப்படினு சொல்லுவாங்க. ஓகே சோ இது வந்து நம்ம வழக்கமா நம்ம இங்கிலீஷ் பேசும்போது நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே 1-2 இடம் கிடையாதுங்க. நிறைய இடங்கள்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இது எதுக்காக யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்ணனும், எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது டீடைலா சொல்லி தரேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஓகேவா? ஓகே फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு நிறைய என்ன சொல்றது எக்சர்சைஸ் நிறைய இருக்கு. ஓகே வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி தர போற ஒரு செமி மாடல் வெர்ப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா used to. ஓகே used to அப்படினா வழக்கமாக அப்படினு அர்த்தம். ஒரு விஷயத்தை நீங்க வழக்கமா பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஓகே பாஸ்ட்ல ஐ மீன் சின்ன வயசுலயா இருக்கலாம், இல்ல காலேஜ் படிக்கும் போதா இருக்கலாம். ஓகேவா? இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா இருக்கலாம். ஆனா பாஸ்ட்ல ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வழக்கமா ரன்னிங் போவேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது வழக்கமா டெய்லி நான் ரன்னிங் போவேன். நான் வழக்கமா வாக்கிங் போவேன். நான் வழக்கமா நியூஸ் பார்ப்பேன். நான் வழக்கமா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவேன். நான் வழக்கமா ஜிம்முக்கு போவேன். இது எல்லாமே வந்து வழக்கமா தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு வந்திருப்பீங்க டெய்லி. ஓகேவா? எப்போ பாஸ்ட்ல. ஓகேவா? சோ அதுக்கு தான் நம்ம வந்து used to யூஸ் பண்ணுவோம். used to அப்படினா தமிழ்ல வந்து வழக்கமாக அப்படினு அர்த்தம். ஓகேவா? ரைட். சோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிள். மாடல் வெர்போட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அடுத்து used to வரும், அடுத்து verb வரும். அவ்வளவுதான். சப்ஜெக்ட் அப்படினு பாக்கும்போது எந்த சப்ஜெக்ட்னாலும் வரலாம். ஓகே I, you, we, they, he, she, it. ஓகே and names எதுனாலும் வரலாம். எந்த சப்ஜெக்ட்னாலும் இங்க வரலாம். ஓகே சோ அதுக்கு அப்புறம் வந்து used to அப்படிங்கக்கூடிய அந்த செமி மாடல் வெர்ப் யூஸ் பண்றீங்க. சோ செமி மாடல் வெர்ப் அப்படினா used to அப்படிங்கிறதுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு பேர் அவ்வளவுதான். ஓகேவா? செமி மாடல் வெர்ப். ஓகே சோ அதுக்கு அப்புறமா வந்து என்ன வரும்? verb வரும். சோ verbனா என்னது? ஒரு செய்யப்படக்கூடிய செயல் தான் verb. ஓகே இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. நான் வழக்கமா கிரிக்கெட் விளையாடுவேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது வழக்கமாக கிரிக்கெட் விளையாடுவேன். வழக்கமாக அப்படினா அது உங்களோட டெய்லி ரொட்டீனா இருக்கும். ஓகே சோ நெக்ஸ்ட் பாருங்க. நாங்க வழக்கமா அங்க போவோம். நாங்க வழக்கமா அங்க போவோம். ஏதோ ஒரு இடம், உங்க ஃப்ரெண்ட் வீடா இருக்கலாம், இல்ல ஒரு பார்ட்டியா இருக்கலாம், ஓகே சினிமாவா இருக்கலாம். சோ வாட் எவர் எந்த பிளேஸ் ஆனாலும் இருக்கலாம். சோ நாங்க வழக்கமா அங்க போவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் வழக்கமா என்ன சந்திப்பான். அவன் வழக்கமா என்ன மீட் பண்ணுவான். வழக்கமாக அப்படின்னு வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நீங்க வந்து used to யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல பயன்படுத்துவோம் இல்லையா? ஓகே இதுக்கு இப்ப ஆன்சர் பண்ணலாமா? நான் வழக்கமாக கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னு இருக்கு. ஓகே சின்ன வயசுல எல்லாமே பாருங்க பாஸ்ட்ல தான். ஓகேவா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வழக்கமா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இங்க பாருங்க நான் வழக்கமா கிரிக்கெட் விளையாடுவேன். சம்டைம்ஸ் வந்து இப்ப கூட நீங்க அதை கண்டினியூ பண்ணலாம். இட் டசன்ட் மேட்டர். ஓகே இப்ப பாஸ்ட் ஆரம்பிச்சு மேபி இப்போ நீங்க வழக்கமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ரைட்? ஓகே சோ ஃபர்ஸ்ட் நான் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். வெர்ப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விளையாடுறது. ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சப்ஜெக்ட் தானே. சோ I போட்டுருங்க. அடுத்து என்ன வரும்? used to. இது எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. used to சேர்த்தே வாசிச்சிருங்க. ஓகே used to அப்படின்னு சொல்லுவாங்க. used to அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே I used to verb எது? விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல?
play. தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்ட்ல போட்டே வரலாம். ஓகே, I used to play. நான் வழக்கமா விளையாடுவேன். என்னது? கிரிக்கெட். அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா இருக்கு இல்லையா? I used to play cricket. ஓகே, நான் வழக்கமா கிரிக்கெட் விளையாடுவேன். I used to play cricket with my friends. நான் வழக்கமா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடுவேன். I used to play football. I used to play hockey. I used to play basketball. I used to play volleyball. Whatever. ஓகே, நீங்க என்ன விளையாட்டு விளையாடுவீங்களோ வழக்கமா அதை நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, I used to play kabaddi. Right? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நாங்க வழக்கமா அங்க போவோம். ஏதோ ஒரு பிளேஸ்க்கு நீங்க வழக்கமா அங்க போறீங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நாங்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. முதல்ல சப்ஜெக்ட் வரணும், அடுத்து என்ன வரணும்? used to அப்படின்னு வரும். ஓகே, we used to. எது verb? போறதுதான் verb. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. ஓகே, we used to go. வழக்கமாக used to போட்டாச்சு. ஓகே, go. அங்கே அப்படின்னா என்னது? there. அவ்வளவுதான். சொல்லுங்க பார்க்கலாம். we used to go there. ஓகே, we used to go there. நாங்க வழக்கமா அங்க போவோம். ஓகே, சோ இந்த மாதிரி தான். சோ வழக்கமா we used to go to Chennai. நாங்க வழக்கமா சென்னைக்கு போவோம். ஓகே, we used to go to Kashmir. எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். அவன் வழக்கமா என்ன சந்திப்பான்? அவன் வழக்கமா என்ன மீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இங்க எது சப்ஜெக்ட்? அவன்கிற சப்ஜெக்ட். எது verb? சந்திப்பான். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கும், அடுத்து அந்த used to வருது, அடுத்து verb வருது. இதுக்கு அப்புறம் தான் மிச்சம் இருக்கிற எல்லாமே வரும். ஓகே, இங்க பாருங்க. அவன் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he போட்டாச்சு. அடுத்து என்ன வரும்? used to. verb என்னது? சந்திக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? meet. ஓகே, we used to, he used to meet. அவன் வழக்கமா சந்திப்பான். யார? என்னை அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்னது? என்னைனா இங்கிலீஷ்ல என்ன? me. அவ்வளவுதான். he used to meet me. ஓகே, he used to meet me. அவன் வழக்கமா என்ன சந்திப்பான். ஓகே, சோ அப்ப used to நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, வழக்கமா ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம வந்து used to யூஸ் பண்ணலாம். ஓகே, ஈஸியா இருந்ததா? இப்போ உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் கொடுக்குறேன் இதுல இருந்து. இப்போ நீங்க வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. சோ used to வழக்கமாக அப்படின்னு சொல்லிட்டேன். சோ ஒரு மூணு சென்டென்சஸ் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ இதுக்கு வந்து எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க கமெண்ட்ல. இது உங்களுக்கான எக்ஸசைஸ் தான். ஓகேவா? நான் வழக்கமா அவன் கூட பேசுவேன். நாங்க வழக்கமா செய்தித்தாள் வாசிப்போம், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவோம். அவர்கள் வழக்கமாக இங்கே வருவார்கள். ஓகே, எல்லாமே சிம்பிளான சென்டென்சஸ் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன், நான் வழக்கமாக அவனுடன் பேசுவேன். எது சப்ஜெக்ட்? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? I போட்டாச்சு. வழக்கமாக அப்படின்னா என்ன வரும்? used to. I used to. ஓகே, இங்க பாருங்க, d போடணும் கண்டிப்பா. வெறுமனே used to மட்டும் போட்டக்கூடாது. வாசிக்கும் போது used to அப்படின்னு வாசிப்போம். பட் இங்க வந்து d கண்டிப்பா போடணும். used to. ஓகே, I used to. எது verb? பேசுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? talk. ஓகே, I used to talk. நான் வழக்கமா பேசுவேன். யார் கூட? அவனுடன். அதுக்கு என்னது? உடன் அப்படின்னா என்ன? with. ஓகே, அவனுடன் அப்படின்னா with him. அவ்வளவுதான். வாசிங்க. I used to talk with him. I used to talk with him. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நாங்க வழக்கமா செய்தித்தாள் வாசிப்போம். நாங்க வழக்கமா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நாங்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we போட்டாச்சு. அடுத்து என்ன வரும்? used to. எது verb? வாசிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? read. ஓகே, we used to read. என்ன வாசிப்பீங்க? நியூஸ் பேப்பர். we used to read newspaper. நாங்க வழக்கமா நியூஸ் பேப்பர் வாசிப்போம். நெக்ஸ்ட், அவர்கள் வழக்கமா இங்க வருவாங்க. அவங்க வழக்கமா இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, இங்க என்ன சப்ஜெக்ட்? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they. வழக்கமாக என்ன வந்திருக்க? என்ன போடுவீங்க? used to. they used to. verb என்னது? வருவார்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come. ஓகே, they used to come. இங்கே அப்படிங்கிறதுக்கு என்னது? here. they used to come here. அவங்க வழக்கமா இங்க வருவாங்க. வாசிச்சு பாருங்க. I used to talk with him. We used to read newspaper. They used to come here. ஓகே, சிம்பிளா இருக்கா? used to எல்லாரும் புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, சோ இதுக்கு அப்புறமா நம்ம பார்க்க போறது need to. அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற மாடல் வெர்ப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா need to. ஓகே, need to அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. அதாவது நான் இதை பண்ண வேண்டியது இருக்கு, நான் அதை பண்ண வேண்டியது இருக்கு, நான் படிக்க வேண்டியது இருக்கு, நான் தூங்க வேண்டியது இருக்கு, சாப்பிட வேண்டியது இருக்கு,
ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு செயலை நீங்க செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க need to அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் verb யூஸ் பண்ணலாம். சோ அதுதான் நெசசிட்டி அப்படின்னு போட்டிருக்கேன். நெசசிட்டினா என்னது? தேவை. ஒரு விஷயத்தை நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க need to யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் இது. ஓகே, இங்க பாருங்க சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் அந்த need to அப்படிங்கக்கூடிய செமி மாடல் verb வருது, அடுத்து வந்து ஒரு மெயின் verb வரும். ஓகே, அவ்வளவுதான். இங்க பாருங்க எக்ஸாம்பிள், நான் படிக்க வேண்டி இருக்கிறது, நாங்கள் அங்கே போக வேண்டி இருக்கிறது. ஏதோ ஒரு தேவை. தேவை மீன்ஸ் என்னது? ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும். நான் படிக்க வேண்டியது இருக்கு, ஏதோ ஒரு ஒர்க் உங்களுக்கு இருக்கு, நாங்க அங்க போக வேண்டியது இருக்கு, நாங்க அங்க போக வேண்டியது இருக்கு. ஓகே, சோ நீங்க அங்க போகணும், நெசசிட்டி, ரைட்? ஓகே, சோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா need to யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, நான் படிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு இருக்கு. சப்ஜெக்ட் என்னது? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ போட்டாச்சு. ஓகே, அடுத்து என்ன வரும்? need to. I need to. வெர்ப் என்னது? படிக்கிறது. ஓகே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. அவ்வளவுதான். I need to study. நான் படிக்க வேண்டியது இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து எக்ஸாம் அப்ப வெளியே கூப்பிடுறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அங்க நீங்க எப்படி சொல்லலாம்? I need to study. நான் படிக்க வேண்டியது இருக்கிறது. That is your necessity, right? Okay. Next, நாங்கள் அங்கே போக வேண்டி இருக்கிறது. நாங்க அங்க போக வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we போட்டாச்சு. அடுத்து வேண்டி இருக்கிறது என்ன வரும்? need to. அதுவும் போட்டாச்சு. அடுத்து வெர்ப் எது? அங்கேங்கிறது வெர்பா, போக வேண்டியது போறது வெர்பா? போறதுதான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. We need to go. நாங்கள் போக வேண்டியிருக்கிறது. எங்க? அங்கே அப்படின்னு இருக்கு. அப்ப there. அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க இப்போ. We need to go there. நாங்க அங்க போக வேண்டியது இருக்கு. இதே இது நாங்க ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குன்னா எப்படி சொல்லுவீங்க? எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க ஸ்கூலுக்கு போக வேண்டி இருக்கிறது. We need to go to school. நாங்க ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கு. We need to go to college. காலேஜுக்கு போக வேண்டியது இருக்கு. We need to go to office. நாங்க ஆபீஸ்க்கு போக வேண்டியது இருக்கு. சோ இந்த மாதிரி வேண்டி இருக்கிறது. ஓகே, that is your necessity அப்படின்னா அந்த இடத்துல நீங்க need to யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் கொடுக்குறேன், ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க need to. சோ இதுக்கு வந்து ஒரு 3 சென்டென்சஸ் கொடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஆன்சர் எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த need to அப்படிங்கறத பொதுவா நம்ம வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கூட அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா I, அப்புறம் பாத்தீங்கன்னா we, you, they. இந்த சப்ஜெக்ட்ஸோட தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். சோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஏன்னா இப்ப நம்ம he, she, it அப்படின்னு வரும்போது நம்ம அந்த need கூட நம்ம எஸ் எல்லாம் சேர்ப்போம். பட் வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அவன், அவள், அது, இது கூட நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். சோ பொதுவா வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் கூட தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். இதெல்லாம் விட I அப்படிங்கிற சப்ஜெக்டோட தான் மெயினா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த need to அப்படிங்கறத. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. ரைட், இங்க பாருங்க, நான் இப்போது வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. நான் இப்போது வேலை செய்ய வேண்டி இருக்கு. எனக்கு வந்து இப்போ நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். That is your necessity, right? உங்களோட தேவை. சோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சப்ஜெக்ட் எது ஃபர்ஸ்ட்? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? I போட்டாச்சு. அடுத்து என்ன வரும்? need to அப்படிங்கக்கூடிய செமி மாடல் verb. அடுத்து verb எது? வேலை. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? work. ஓகே, I need to work. நான் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. எப்போ? இப்பொழுது இருக்கு. அப்ப என்ன இங்கிலீஷ்ல இருக்கு? now. அவ்வளவுதான். வாசிங்க. I need to work now. நான் இப்போ வேலை செய்ய வேண்டியது இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஓகே, that is your necessity. நீங்க வீட்டை கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்ப எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் என்னது? நாங்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. அடுத்து என்ன போடுவீங்க? need to அப்படிங்கிற செமி மாடல் verb. ஓகே, அதுக்கப்புறம் இங்க எது verb? சுத்தம் செய்யறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? clean. ஓகே, we need to clean எத? வீட்டை அப்படின்னு இருக்கு. ஓகே, we need to clean the house. ஓகே, we need to clean the house. நாங்க வீட்டை சுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. நெக்ஸ்ட், நான் ஆங்கிலம் பேச வேண்டி இருக்கிறது. ஓகே, இது நம்ம ஒவ்வொருத்தரோட தேவை இப்போதைக்கு இல்லையா? சோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நான் ஆங்கிலம் பேச வேண்டி இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் என்னது? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? I போட்டாச்சு. வேண்டி இருக்கிறது அப்படின்னு இருக்கு. need to போட்டாச்சு. பேசுறதா வந்து verb. ஓகே, சோ அப்ப என்ன வரும் இங்கிலீஷ்ல? அதுக்கு speak.
இங்க பாருங்க யாரு கூட அதெல்லாம் எதுவுமே இல்ல, அதனால வந்து நான் ஸ்பீக் போட்டிருக்கேன். இது அவனுடன் என்னுடன் அப்படின்ட்டு தான் நான் டாக் போட்டிருப்பேன். ஓகே, ஸோ ஐ நீட் டு ஸ்பீக், நான் பேச வேண்டி இருக்கிறது. என்னது? ஆங்கிலம். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ் தான் இல்லையா? வெரி குட், அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. ஐ நீட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ நீட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, இவ்வளவுதான். நீட் டு பத்தி கத்துக்கிட்டீங்களா? ஒரு செயல் வந்து நீங்க செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க நீட் டு யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்க்க போற மாடல் வெர்ப் ought to, ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஒரு செமி மாடல் வெர்ப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ought to அப்படிங்கக்கூடிய ஒரு செமி மாடல் வெர்ப் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, சோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் ought to வருது, அடுத்து வந்து வெர்ப் நம்ம வருது. ஓகே, அவ்வளவுதான். சோ இந்த ought to எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. ought to, ஓகே, ought to. ஓகே, சோ இந்த to போட மறந்துடாதீங்க, போடட்டா மீனிங்கே மாறிடும். ஓகேவா? சோ ought to அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். ஷுட்டுக்கு பதிலா நீங்க வந்து இந்த ought to யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷுட் நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஷுட்னாலும் வேண்டும் தான் அர்த்தம் இல்லையா? சோ இந்த ஷுட்டுக்கு பதிலா நீங்க வந்து ought to யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான். பட் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸோடய நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பொதுவா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா நம்ம எது கூட எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஐ கூட தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஐ அண்ட் யூ. அதுல மோஸ்டா யூஸ் பண்றது நான் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டோட தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் வருது, அடுத்து அந்த ought to போடுறீங்க, அடுத்து verb வருது. That's it. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் அங்கே போக வேண்டும். should மாதிரியே தான், should ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் இது. shouldக்கு பதிலா நீங்க இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் you should know that. ஓகே, பட் நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸோட இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். you should keep in mind. ஓகே, நான் அங்கே போக வேண்டும். இது எப்படி சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் அப்படின்னு இருக்கு, முதல்ல சப்ஜெக்ட் போட்டுருவீங்க, அடுத்து என்ன வரணும்? ought to. ஓகே, I ought to. verb என்னது? போறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. I ought to go. நான் போக வேண்டும். அங்கே அப்படின்னு இருக்கு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? there. அவ்வளவுதான். வாசிங்க. I ought to go there. ஓகே, I ought to go there. நான் அங்க போகணும். உங்களோட கடமை, டியூட்டியா கூட இருக்கலாம். ஓகே, சோ அந்த மாதிரி இடங்கள் நீங்க ought to யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ என்னுடன் வர வேண்டும். இப்போ நீங்க ought to யூஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீ, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? you ought to. verb எது? வர்றது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come. என்னுடன் அப்படின்னா என்னது? with me. அவ்வளவுதான். you ought to come with me. நீ என் கூட வரணும் இப்படின்னு சொல்லலாம், இல்ல you should come with me இப்படியும் சொல்லலாம். ஓகே, சோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங். ஓகே, should and ought to. நெக்ஸ்ட் ஒன், நான் இந்த வேலையை செய்யணும். நான் இந்த வேலையை செய்ய வேண்டும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. அடுத்து என்ன யூஸ் பண்ணுவீங்க? ought to அப்படிங்கக்கூடிய செமி மாடல். அடுத்து verb எது? செய்யறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? do. I ought to do இந்த வேலையை அப்படின்னா என்னது? this work. அவ்வளவுதான். வாசிங்க பார்க்கலாம். I ought to do this work. நான் அந்த வேலையை செய்யணும். ஓகே, சோ அப்ப ought to அப்படிங்கிறது should மாதிரியே தான், வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற செமி மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா dare அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஓகே, ஓகே, சோ dare அப்படிங்கக்கூடியது ஒரு செமி மாடல் verb. ஓகே, dare அப்படின்னா அதாவது உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ பொதுவா how dare அப்படின்னா வந்து எவ்வளவு தைரியம், எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி இடங்களுக்கு தான் நீங்க வந்து dare யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ இது ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, ஈஸியா நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட், இப்படிதான் ஒரு ஃபார்மேட் இருக்கு, அப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோம். பட் யூ ஷுட் நோ how dare அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்வளவு தைரியம் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு தைரியம். ஃபார் எக்ஸாம்பிள், how dare you say such a thing to me. How dare you say such a thing to me. உனக்கு எவ்வளவு தைரியம் நீ இப்படி சொல்றதுக்கு. say அப்படின்னா சொல்றது, such a thing அப்படின்னா இப்படி ஒரு இதை சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம், என்கிட்ட இப்படி ஒரு இதை சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், how dare you ask me questions. என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, how dare you use my phone without my permission. என் பெர்மிஷன் இல்லாம என் போனை நோண்டுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம், என் போன் எடுத்து யூஸ் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம். ஓகே அப்படின்னு அர்த்தம். ஈஸியா இருக்கா? நீங்களும் வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க.
Okay, how dare you say such a thing to me? How dare you ask me questions? How dare you use my phone without my permission? Okay, so how dare, உனக்கு எவ்வளவு தைரியம், how dare you, உனக்கு எவ்வளவு தைரியம். ஓகே, சோ இந்த மாதிரி சொல்றதுக்கு நீங்க dare யூஸ் பண்ணலாம். இதை தவிர சொல்றதுக்கு ரொம்ப கிடையாது. ஓகேவா? சோ how dare you come here, இங்க வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம். ஓகே, சோ அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து ரொம்ப சொல்றதுக்கு பெரிய லெவல்ல எதுவும் இல்லை. ஓகே, சோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது இது கூட சேர்த்து இன்னொரு, நீங்க செமி மாடல் வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ஐ மீன் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு செமி மாடல் தான். ஓகேவா? have to அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். have to நிறைய 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 இடங்கள்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது have to அப்படிங்கக்கூடிய ஒரு செமி மாடல். ஓகே, சோ have to அப்படிங்கறத செமி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அது ஒரு ஆக்சிலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெல்பிங் வெர்ப் வாட் எவர் நீங்க எப்படி எடுத்துட்டாலும் ஓகே தான். ஓகே, ஸோ have to அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கட்டாயமா ஒரு விஷயத்த பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட மஸ்ட் மாதிரி தான். ஓகே, மஸ்ட்டுக்கு பதிலாக நீங்க வந்து have to யூஸ் பண்ணலாம். ஸோ have to is a familiar word. ஓகே, ஸோ have to அப்படிங்கிறது ஒரு ஃபெமிலியரான ஒரு வார்த்தை. நம்ம வந்து அன்றாட லைஃப்ல have to நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப கிளம்பணும், நான் இப்ப தூங்கணும், நான் இப்ப சாப்பிடணும், நான் இப்ப அங்க போகணும், நான் ஆபீஸ்க்கு போகணும், நான் வீட்டுக்கு போகணும். சோ ஒரு விஷயத்தை நீங்க கட்டாயமா பண்ணணும் அப்படின்னா you have to use have to. இங்க பாருங்க, நான் இப்ப கூட have to தான் யூஸ் பண்ணி சொன்னேன். ஓகே, you have to use அப்படின்னா நீங்க கட்டாயமா யூஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஓகே, சோ have to வந்து must, கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து சிமிலரான மீனிங். பிகாஸ் மஸ்ட் அப்படின்னாலும் கட்டாயமாக அப்படின்னு அர்த்தம், have to அப்படின்னாலும் கட்டாயமாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, யூ ஷுட் ரிமெம்பர் இட். ஓகே, சோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து have to போடணும், அடுத்து verb வரும். ஓகே, சோ have to வந்து பொதுவா நம்ம எந்த சப்ஜெக்டோட அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா I அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டோட யூஸ் பண்ணுவோம். சோ இதை தொடர்ந்து எது கூடலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா I, we, you, they கூட தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ he, she, it கூட நம்ம have to தான் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்லி கொடுத்துருக்கேன். பொதுவா நான் இது எதுக்காக சொல்லி கொடுக்குறேன்னா மோஸ்ட்லி இந்த வந்து ஐயோட ஐ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டோட தான் அதிகமா நம்ம பயன்படுத்தும். I have to, I have to, I have to, அல்லது you ஓட யூஸ் பண்ணுவோம். You have to. ஓகே, நான் இந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்கு, அதை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. he, she, it கூட கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது, பேர் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம has to யூஸ் பண்ணுவோம். சோ அதையும் நம்ம சேர்த்து போட்டோம்னா பெரிய வீடியோ ஆயிரும். பட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா இந்த have to அப்படிங்கறத பொதுவா நீங்க I கூட you கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, we கூட யூஸ் பண்ணலாம், they கூட யூஸ் பண்ணலாம். மோஸ்டா வந்து நான் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டோட தான் நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ இங்க பாருங்க, நான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. ஓகே, நான் சாப்பிடணும், தட் மீன்ஸ் வாட், நான் கண்டிப்பா சாப்பிடணும். இப்போ உங்களுக்கு பசிக்குதுனால சாப்பிடணும் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நான், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? I. அடுத்து என்ன வரும்? have to. சாப்பிடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? eat. அவ்வளவுதான். I have to eat. I have to eat now. I have to eat right now. நான் இப்பவே சாப்பிடணும். ஓகே, நெக்ஸ்ட், நாங்க இப்போ போகணும். நாங்க இப்போ போகணும், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we போட்டாச்சு. எல்லா ஆன்சரை கமெண்ட்ல போட்டு வாங்க. we have to போறதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? go now. we have to go now. இப்பொழுது அப்படின்னா now. ஓகே, we have to go now. நாங்க இப்போ போகணும். ஓகே, இதே இது நாங்க இப்ப கிளம்பணும், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சோ ஆபீஸ்ல வந்து எல்லா ஒர்க்கையும் வந்து பினிஷ் பண்ணிட்டீங்க. சோ நீங்க வந்து வீட்டுக்கு கிளம்பணும். ஓகே, நாங்க இப்போ கிளம்பணும், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். கிளம்பணும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அந்த வெர்புக்கு? நாங்க இப்ப கிளம்பணும், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? we have to leave now. leave அப்படின்னா கிளம்புறது, விடை பெறுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, so we have to leave now அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? the last one, நான் இப்ப தூங்கணும், because you are very tired. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, சோ நீங்க தூங்கணும், ரைட்? சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நான் இப்ப தூங்கணும் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நான், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? I. அடுத்து என்ன போடுவீங்க? have to. வெர்ப் என்னது? தூங்குறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? sleep. I have to sleep. இப்போது அப்படின்னா என்னது? now. அவ்வளவுதான். வாசிங்க பார்க்கலாம். I have to sleep now. I have to sleep right now. நான் இப்போ தூங்கணும். ஓகே, right now அப்படின்னா இப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? now அப்படின்னா இப்பொழுது, right now அப்படின்னா இப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்பொழுதே, ரைட்? so I have to sleep now. நான் இப்போ தூங்கணும்.
ஸோ ஐ ஹாவ் டு பிளே, நான் விளையாடணும். ஐ ஹாவ் டு ரைட், நான் எழுதணும். ஐ ஹாவ் டு ஸ்டடி, நான் படிக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ இந்த இடங்களுக்கு வந்து நீங்க வந்து ஹாவ் டு தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன செமி மாடல்ஸ் பார்த்தோம்? எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். யூஸ் டு பார்த்தோம், வழக்கமாக அப்படின்னு அர்த்தம். நீட் டு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீட் டு யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? ஆட் டு பார்த்தோம். ஆட் டு அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஷுட் மாதிரி தான். நான் படிக்க வேண்டும், தூங்க வேண்டும், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து டேர் பார்த்தோம். டேர்னா உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம டேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து ஹாவ் டு சொல்லி கொடுத்தேன். ஹாவ் டு அப்படிங்கிறது கட்டாயமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ பொதுவா ஹாவ் டுனாலே வந்து மஸ்ட் மாதிரி தான். ஓகேவா? கட்டாயமாக, கட்டாயமாக இதை செய்யணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஹாவ் டு யூஸ் பண்ணணும். இந்த ஹாவ் டு வந்து பொதுவா நம்ம வந்து ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டோட தான் நம்ம பயன்படுத்துவோம். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். அதோட ஆன்சரை கரெக்டா எழுதி கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே, இங்க பாருங்க உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் வழக்கமா ஸ்கூலுக்கு போவேன், நான் வழக்கமா ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு இருக்கு. நான் ஸ்கூலுக்கு போக வேண்டி இருக்கிறது ஒரு தேவை. ஓகே, நான் ஸ்கூலுக்கு போக வேண்டி இருக்கிறது. லாஸ்ட் ஒன், நான் கட்டாயமா ஸ்கூலுக்கு போகணும். கட்டாயமாக அப்படின்னு வந்திருக்கு. இங்க மஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. மஸ்ட் யூஸ் பண்ணலாம், கரெக்ட் தான். ஆனா நான் இந்த வீடியோல என்ன சொல்லி கொடுத்தேன்? மஸ்ட்டுக்கு பதிலா இன்னொன்னு யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அதை யூஸ் பண்ணி இந்த மூணாவது சென்டென்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, சோ இந்த மூணு சென்டென்ஸ் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ். ஓகே, அழகா செமி மாடல்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்க ஆன்சர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செமி மாடல் வேர்ப்ஸ் ஈஸியா இருந்ததா, யூஸ்ஃபுல்லா இருந்ததா? உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் முடிய போகுது. இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்குள்ள நிச்சயமா நீ நல்ல உங்கள்கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.